சாதம் வடிக்கிறது எப்படின்னு சொல்லி தர போகிறேன். ஃபஸ்ட்டு நான் இங்கே புழுங்கலரிசி ஊற வச்சுருக்கிறேன். அதாவது இந்த கிளாஸுக்கு 1.5 கிளாஸ் எடுத்துருக்கிறேன். இதை வந்து ஒரு அரை மணி நேரமாக நான் ஊற வச்சுருக்கிறேன். ஏன்னா ஊற வச்சாதான் சாப்பாடு வந்து நல்ல மெலிசாக வரும், சாதமும் உதிரி உதிரியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சாதம் வந்து வேகிறதுக்காக நான் வந்து ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கிறேன். அது நம்ம அரிசி எவ்வளோ போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கணும். இதில் வந்து தண்ணி வச்சுருக்கிறேன். மூடி வந்து இந்த மாதிரி மூடி வச்சுருக்கிறேன். அப்புறம் நம்ம சாதம் வடிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுருக்கிறேன். அப்புறம் கரண்டி, ஜல்லி கரண்டி. இப்போ நான் அந்த பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். இதுக்கு வந்து அளவுலாம் கிடையாது. குக்கரில் தான் 1க்கு 2 தண்ணி வைக்கணும் அப்படின்றது. நம்ம வந்து சாதம் வடிக்க போகிறோம், இதுக்கு வந்து அளவு கிடையாது. ஒரு பாத்திரம்னா அதில் வந்து தண்ணி வச்சுருக்குறோம். அதை மூடி வச்சுட்டு நான் ஸ்டவ்வில் வச்சிடுறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரிசி எடுத்து போடலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ தண்ணி கொதிச்சிச்சான்னு பார்க்கலாம். தண்ணி கொதிச்சிச்சு. இப்போ தண்ணி இது ஃபுல்லாக வச்சுருந்தோம். இதில் வந்து நம்ம அரிசி போட முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்து தண்ணி கோரிக்கலாம். கோரிட்டு இந்த ஜல்லி கரண்டி இருக்குதுன்னா அதை வச்சு அதை அரிசி எடுத்து இதில் போட்டுடலாம். கையை வச்சு எடுத்து போட்டோன்னா நம்ம கையிலலாம் தண்ணி வந்து தெறிக்கும், சூடான தண்ணி. இதுக்காக இதை வச்சு எடுத்து போடலாம். இப்போ இன்னும் கூட கொஞ்சம் தண்ணியை கோரி வச்சிடலாம். ஏன்னா கொதிச்சு தண்ணியெல்லாம் மொத்தமும் வெளியில் வந்துடும். இப்போ நான் இதை வந்து மூடி வச்சிடுறேன். கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ வந்து கொதிச்சிட்ருக்கு. இந்த நேரத்தில் நம்ம மூடியை வெளியில் எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு திறந்து வச்சு இதை வந்து கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதிச்சிட்ருக்கட்டும். கொஞ்சம் நேரத்தில் இன்னும் சாதம் வெந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், சாதம் வந்து பாதி வெந்திருக்குது. இப்போ வந்து தண்ணி கம்மியாக இருக்குதுண்ணே. இப்போ அந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். சாதம் இன்னும் வேகலை, இன்னும் கொஞ்சம் வேகட்டும். இப்போது சாதம் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். எப்படி பார்க்குறது? அதாவது ஒரே ஒரு சாதத்தை மட்டும் எடுத்து இப்படி கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி பார்க்கணும். இப்போ வெந்திருக்குன்னு தெரியுது. அவ்வளோதான். இப்போ நம்ம சாதம் வந்து வெந்துருச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இதை இப்போ வடிச்சிடலாம். ஓகே, இப்போ வந்து சாதத்தை வடிச்சிடலாம். வடிக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி ஹோல்ஸ் உள்ள தட்டு இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா தண்ணி வந்து நல்லா இறங்கும். நான் வந்து ஒரு கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி வடிக்கிறதுக்காக இங்கே ஒரு பாத்திரம் வச்சுருக்கிறேன். இப்போது வடிச்சிடலாம். இப்படி வச்சுட்டு இந்த கிளாஸ் எடுத்து இதுக்குள்ளே இப்படி வச்சிடலாம். ஏன்னா தண்ணி வடிகிற வரைக்கும் நம்மளால் பிடிச்சிட்டு இருக்க முடியாது. சாதத்தில் உள்ள தண்ணியெல்லாம் வடிஞ்சிருக்கும். ஏன்னா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் அதை வந்து எடுத்துடுறேன். சாதம் வந்து வடித்து எடுத்தாச்சு.
ரொம்ப சீக்கிரமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ வடித்த சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ நேரம் வச்சுருந்தாலும் அந்த சாப்பாடு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது குக்கர் சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா காலையில் செஞ்சோமா சூடாக சாப்பிட்டா மட்டும்தான் அது நல்லாயிருக்கும். மதியம் எடுத்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா சாதம் வந்து அப்படியே டைட்டாக இறுகி போய் இருக்கும். டேஸ்ட்டும் ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இருக்காது. எப்போதுமே சாதம் வந்து வடித்து சாப்பிட்றது தான் நல்லது. குக்கர் சாப்பாடு வந்து உடம்புக்கு நல்லதில்லை. சாதம் வந்து புழுங்கலரிசி சாதம் தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதோட அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா எல்லாருமே சாதத்தை வடித்து தான் சாப்பிட்ருக்குறாங்க. அதனால தான் ரொம்ப ஆரோக்கியமாக இருந்திருக்காங்க. நாமளும் அதையே ஃபாலோ பண்ணலாம். அதனால் நீங்களும் சாதத்தை வடித்தே சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும்.